ஜேகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்குடலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்டது, ஸ்கேல்ப்ல வர்ற இன்ஃபெக்ஷன் பத்தி. அதாவது தலையிலேயே வந்து ஸ்கேல்ப்னே ஒரு இது உண்டு. சரியா? சப்க்யூட்டனியஸ் டிஷ்யூவோட சேர்ந்து ஸ்கேல்ப் டிஷ்யூ இருக்கும். ஹேர் இல்ல. ஹேர் இல்லாம வெறுமனே அந்த ஸ்கேல்ப்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும். சின்ன பிள்ளைங்கன்னா வந்து பொத்து வெடிக்கிறது, புண்ணு அது மாரி வரும். அதே மாதிரி ஃபாலிகுலைட்டிஸ் ஆகுது. இது வந்து கண்டிப்பா வந்து அடல்ட்டுக்கு வந்ததுன்னா, யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். கண்டிப்பா வந்து முதல்ல சுகர் ரூல் அவுட் பண்ணணும். அது போக வந்ததுனாலே அவங்களுக்கு வந்து அந்த இடம் பூரம் பாதிக்கப்பட்டு, அந்த இடத்துல வந்து சிக்கட்ரைசியல் அலோபேஷியான்னு சொல்லுவோம். அதாவது ஸ்கார் ஆயிடும். அந்த ஸ்கார் ஆகுறனால ஹேர் ஃபாலிக்கிள் கம்ப்ளீட்டா வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அது வந்து திரும்ப நம்ம என்னதான் பண்ணுனாலும், அதுல வந்து அந்த முடி வந்து முளைக்காது. ஸோ நம்ம இது வந்து ரொம்பவே அது வந்து ஒரு இடம் பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த சீரியஸ் டிஸ்சார்ஜ் பட்டு பட்டு வந்து அப்படியே அது பரவிட்டே போகும். அதனால வந்து கொஞ்சம் கவனமா இது பண்ணணும். ஃபர்ஸ்ட்லேயே வந்து அத கண்டறிந்து அந்த இடத்த மட்டும் நம்ம முதல்ல நல்லா கிளீன் பண்ணி ஹேர வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஹேர் ரிமூவ் பண்ணிட்டு, ப்ராப்பரா வந்து கரெக்ட்டா வந்து ஒரு கரெக்ட்டான ஆன்டிபயாட்டிக் ப்ளஸ் டாபிக்கல் ஆன்டிபயாட்டிக் கிரீம் போட்டு, அந்த புண்ண வந்து ஈஸியா ஆத்திரணும். அப்படி இல்லாம வந்து அப்படியே அந்த ஹேர் ஃபாலிக்கிள் இதாகி, அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜ்ல வந்து நல்ல ஒரு சிக்கட்ரைசர் அலோபேஷியா மாரி இது பண்ணி அந்த ஹேர் ஃபாலிக்கிள் பூராத்தையுமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அது வந்து கவனமா நம்ம இது பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு அதில வந்து ரூல் அவுட் பண்ணிரணுங்க. சுகர் மட்டும் இருக்குதா என்னங்கிறது. ஏன்னா அடல்ட்ல வரனால மோஸ்ட்லி வந்து அசோசியேட்டட் டயபெட்டிக் இருக்க வந்து வாய்ப்பு இருக்கு. அது இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு, அது இல்லைன்னா அந்த இது பண்ணலாம். அடுத்தது வந்து 2வது வந்து தலையில வர்றதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நியூரோபதிக் சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்ளீட்டா வந்து என்ன காரணம்னே தெரியாம ஒரு ஊறல் மட்டும் இருந்துகிட்டே இருக்குங்க. தலையில வந்து அது என்ன காரணம்னே தெரியாது. காரணம் வந்து இன்னும் கண்டறியப்படல. அந்த மாரி காரணமே இல்லாம தலையில மட்டும் ஊறல் இருந்துகிட்டே இருக்க மாரி இருக்கும். அதுக்கு வந்து ப்ராப்பர் கிளீனிங் முதல்ல. ரொம்ப ரெகுலரா வந்து வீக்லி ட்வைஸ் ஹெட் பாத் யூசிங் நான் சொல்றேன் எப்பயும் சொல்றேன் அந்த பாசிப்பருப்பு, சீயக்காய் அந்த கலந்து அரைச்சு வச்சது வந்து நல்லா தேய்ச்சு குளிக்கணும். அடுத்து வந்து நல்லா எண்ணெய் தேய்க்கணும். ஆயில் வந்து கரெக்ட்டா வந்து ப்ராப்பரா. எண்ணெய் வந்து சொத சொதன்னு அப்ளை பண்றதும் தப்பு. எண்ணெயே தேய்க்காம இருக்கிறதும் தப்பு. எண்ணெயே தேய்க்காம இருந்தீங்கனாலும் ப்ராப்ளம் தான் வரும். ஸ்கேர் வந்து ஸ்பிளிட் ஹேர் வரும். அது மாரி வந்து ரொம்ப ட்ரை ஆகி அப்படியே ஃபால் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி வந்து ஆனா எண்ணெயும் சொத சொதன்னு தேய்க்கக்கூடாது. தேய்ச்சீங்கன்னா அந்த டஸ்ட் இதெல்லாம் பட்டதுன்னா, அதுவும் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ணிவிடும். கரெக்ட்டான லெவல் எடுத்து நல்ல ஒரு மசாஜ் மாரி பண்ணிட்டு, சர்க்குலர் மசாஜ் மாரி பண்ணணும். ஹெட்ல நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே சர்க்குலர் மசாஜ் மாரி பண்ணணும்னு. அந்த மாரி ஒரு மசாஜ் பண்ணிட்டு, அந்த எண்ணெய் அப்ளை பண்ணீங்கனாலே ஓரளவு நல்லா கண்ட்ரோலா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரூரைட்டஸ் ஆஃப் ஸ்கேல்ப் என்ன காரணம்னே கண்டறியாம ஒரு இது லைக்கன் சிம்ப்ளெக்ஸ் கிரானிகஸ்ன்னு ஒரு டைப் இருக்கு. அடுத்து வந்து ப்ரூரைட்டிஸ்ன்னு ஒரு டைப் இருக்கு. இந்த இது வந்து ஒரு கன்டினியூஸா வச்ச கைய எடுக்கவே வரல அப்படிங்கிற மாரி மக்கள் சொல்ற மாரி இருக்கும். அந்த மாரி அப்படியே எந்நேரமும் தலைய வந்து அப்படியே சொரிஞ்சிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கு வந்து கரெக்ட்டா வந்து லிக்விட் பாரஃபின் டாபிக்கலா அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண மாரி அதாவது நம்ம சும்மா கோகனட் ஆயிலே கூட ஆர்டினரி கோகனட் ஆயிலே வந்து ஒரு தடவைக்கு இல்ல 2 தடவ நல்லா இது பண்ணலாம். அடுத்து வந்து இவங்கலாம் வந்து ஆல்டர்னேட் டே வந்து ஹெட் பாத் எடுக்கலாம். ஜென்ஸா இருந்தா. லேடீஸா இருந்தாங்கன்னா வீக்லி த்ரைஸ் வந்து ஹெட் பாத் எடுக்கிற மாரி இது பண்ணிக்கலாம். வெறும் பாசி பருப்பு மட்டுங்க. பாசி பருப்பு மாவு பண்ணி, அத மட்டும் கூட இவங்க வந்து ஸ்கேல்ப்க்கு இது பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் மாரி கொஞ்சம் நல்லா அ கண்டிஷனர் மாரி இதாகும். அதனால அது மட்டும் கூட வந்து தலைக்கு வந்து யூஸ் பண்ணலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிட்டு குளிக்க போகணும். குளிச்சுட்டு வந்த பிறகு கொஞ்சம் வந்து தே வில் ஃபீல் பெட்டர். நைட்டுக்கு வந்து சிட்ரசின் டேப்லெட் ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் எடுக்கிற மாரி வச்சுக்கணும். அடிக்யூட்டா வந்து ஹைட்ரேட் பண்ணாலே நல்லா ஓரளவு வந்து வாய்ப்புகள் வந்து நல்லா இதாகும். அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப காமனான கண்டிஷன் அந்த பெடிகுலோசிஸ் சொல்லுவோம் இல்லையா? பெடிகுலோசிஸ் இருந்தாலும் வந்து ஊறல் வரதான் செய்யும். தலையில வந்து இந்த பேனு, பொடுகு அந்த மாரி இது இருந்ததுன்னா இதாகும். டாண்ட்ரஃப் இருந்ததுன்னா இதாகும். அந்த மாரி ஏதாவது இருக்குதாங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். கவனிச்சு அது இருந்ததுன்னா அத வந்து கம்ப்ளீட்டா இது பண்ணணும். பேன் இருந்ததுன்னா வந்து பெர்மெத்திரின் லோஷன் டாபிக்கலா அப்ளை பண்ணிட்டு, அது வீக்லி ஒன்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த நீட்டெல்லாம் அந்த பேனு, ஈர்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் இது பண்றதுக்காக இன்னொரு செகண்ட் அப்ளிகேஷன் வந்து 1 வீக் கழிச்சு இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டாண்ட்ரஃப் இருந்ததுன்னா, டாண்ட்ரஃப்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடணும். டாக்ஸிசைக்ளின் 1 கோர்ஸ் ஒரு 7 to 10 டேஸ் எடுத்துக்கிடணும். ப்ளஸ் டாபிக்கலா வந்து நம்ம ஷாம்பு வந்து கொஞ்சம் ரெகுலரா மெடிக்கேட்டட் ஷாம்பு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் பை வீக்லி அந்த மாரி எடுத்துக்கிற மாரி இது பண்ணணும். ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாரி பார்க்கணும். அது வந்து ஆயிலி சீபம் செக்ரீஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகறதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து டாண்ட்ரஃப் எல்லாம் வருது. அந்த மாரி வரதுனால கொஞ்சம் நம்ம வந்து எந்த நேரமும் வந்து உலர்வா இருக்கிற மாரி வந்து பார்த்துக்கிடணும். எந்த நேரமும் தலையில வந்து ஈரப்பதம் இல்லாத மாரி, எண்ணெய் இது மாரி இருந்ததுன்னா அடுத்த நாள் மோஸ்ட்லி இவங்கலாம் வந்து ஆல்டர்னேட் டேஸ் தலை குளிச்சா நல்லாயிருக்குங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாசிப்பருப்பு மாவு ஒரு நாள் பாசிப்பருப்பு, சீயக்காய் கலந்து ஒரு நாள்,
ஒரு நாள் வெந்தயம் மட்டும் போட்டு கூட குளிக்கலாம். இந்த மாரி அடுத்து வந்து மெடிக்கேட்டட் ஷாம்பு ஒரு நாளு. ஷாம்பு வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதுங்க. மத்த எல்லா நாளும் வேற வேற எதுவும் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அடுத்து வந்து இவங்க வந்து அந்த நான் இது சொல்லுவேன் இல்லையா? சோறு வடிச்ச கஞ்சி. அந்த வடிச்ச கஞ்சியில வெந்தயத்த மட்டும் ஊற வச்சு, அத மட்டும் கூட அரைச்சு நல்லா இது பண்ணலாம். ஸோ இந்த மாரிலாம் பண்ணும்பொழுது அவங்க ஸ்கேல்ப் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகும். பிளஸ் ஸ்கேல்ப்ல வந்து ஒரு இச்சினஸ் கொஞ்சம் குறையும். அப்புறம் வந்து அந்த டாண்ட்ரஃப்பும் கொஞ்சம் குறையும். அந்த சீபம் செக்ரீஷன் வந்து கொஞ்சம் குறையும். அதனால வந்து அவங்களுக்கு டாண்ட்ரஃப்பும் குறையும். மெயினா வந்து அந்த இன்ஃபெக்ஷன் தாங்க. அது இன்ஃபெக்ஷன் வராம பார்த்துக்கிடணும். சுத்தமா வச்சுக்கிடணும், பராமரிக்கணும். பேன் வராம பார்த்துக்கிடணும். டாண்ட்ரஃப் இருந்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடணும். ஆர்டினரியா நியூரோபதின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னே தெரியாது. நியூரோபதி நர்வ்ல வந்து ஓல்ட் ஏஜ்னால வர்றதுனாலயா? இல்ல ஹார்மோன்ல வந்து ஈஸ்ட்ரோஜன் குறைவுனால வர்றதுனாலயா என்னன்னு தெரியாது. அன்னோன் காசஸ் தலையில வரும். அது வந்து என்ன போட்டாலும் கேட்காது அப்படிங்கிற மாரி ரெசிஸ்டன்ட்ங்கிற மாரி சொல்லுவாங்க. நியூரோபதிக் நியூரோ டெர்மடைட்டிஸ்லாம் கூட சொல்லலாம். நியூரோ டெர்மடைட்டிஸ் ஆஃப் த ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் இருந்ததுன்னா நம்ம டாபிக்கலா பிளாண்டா வந்து நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் குடுத்தா சைக்காலஜிக்கலா வந்து பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்ததுனால கொஞ்சம் குறையுது அப்படிங்கிற மாரி இது பண்ணுவாங்க. ஆனா சில கண்டிஷன்ஸ் வந்து வெரி ரிஃப்ராக்டரி. அதில ஒண்ணு இந்த நியூரோ டெர்மடைட்டிஸ் ஆஃப் த ஸ்கேல்ப் வந்து வெரி ரெசிஸ்டன்ட் டூ ட்ரீட். நம்ம என்ன பண்ணாலுமே வந்து அது கம்ப்ளீட்டா கிளியர் ஆகாத மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாரி இதுலலாம் வந்து நம்ம சைக்காலஜிக்கலா வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு, மோஸ்ட்லி இவங்களுக்கு வந்து பேக்கிரவுண்ட்ல நம்ம யோசித்து டீட்டெயிலா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா, அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாரி இருக்கும். வீட்ல வந்து ஏதாவது கவலைன்னா உடனே தலைய சொரிய ஆரம்பிச்சுருவாங்க. இல்லன்னா வந்து அவங்களுக்கு டென்ஷன் ஆனாங்கன்னா, அதுக்கு இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரி அதில வந்து அத டைவர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து பழக்கவழக்கங்கள், மெடிடேஷன், யோகா அந்த மாரி இதெல்லாம் கொஞ்சம் கத்துக் குடுத்தா, அதில வந்து கொஞ்சம் அவங்கள வந்து கவனத்த வந்து திசை திருப்பணும். அந்த கான்ஸ்டன்ட்டா அதையே நினைச்சுட்டே இருக்காம, அவங்க கவனத்த திசை திருப்பி ஃபுல் டைமும் வந்து தூங்குற நேரம் தவிர மத்த எல்லா நேரமும் வந்து அவங்க வந்து ஆக்குபைடா இருக்கிற மாரி பார்த்துக்கிடணும். உணவுல வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரிச் டயட், ஹெல்த்தி டயட்ன்னு வச்சு சொல்லிக்கலாம். ஹெல்த்தி பேலன்ஸ்டு டயட் எடுக்கிற மாரி பார்த்துக்கணும். அடிக்கடி ஹைட்ரேஷன் இது பண்றது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த மொளக்கட்டின பயறு, பச்சை கேரட் அந்த மாரி இதெல்லாம் உணவுல தினமும் இருக்கிற மாரி பார்த்துக்கிடணும். ஸோ உணவும் கொஞ்சம் நல்லா இது பண்ணணும். பிளஸ் நல்ல தூக்கங்க. நல்ல ஒரு தூக்கம் தூங்குனாங்கனாலே பாதி இது இவங்களுக்கு வந்து சரியாயிடும். அடுத்து அண்டர்லைங் காஸ் வந்து ட்ரீட் பண்ணணும். இப்ப பெயின் இருந்தா பெயினுக்கான ட்ரீட்மெண்ட், பொடுகு இருந்தா பொடுகுக்கான ட்ரீட்மெண்ட் அந்த மாரி வந்து கரெக்ட்டா நம்ம பண்ணுனாலே வந்து ஸ்கேல்ப்ல வந்து அந்த ப்ளூரைட்டிஸ் வந்து நல்லா கம்ப்ளீட்டா குறையும். ஹெட் பாத் நல்லா கிளீனா வச்சுக்கிடணும். அடுத்து அடுத்தவங்களோடத எப்பவுமே இது பண்ணக்கூடாது. வெளியூர்களுக்கு போனா வந்து தேவையில்லாம வந்து தலை குளிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். தலை குளிக்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரே தண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அதனால வந்து நம்ம முடிந்த அளவு வெளியிடங்கள்ல வந்து தலை குளிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்ல கட்டாயமா குளிக்க வேண்டிய இது வந்ததுன்னா, நம்ம வீட்டுக்கு வந்த உடனே ஒரு தடவ நல்ல ஒரு ஹேர் வந்து கம்ப்ளீட்டா நல்லா வாஷ் பண்ணிறணும். அது வந்து ஒருக்கா பண்ணணும் கண்டிப்பா. அந்த மாரி பண்ணிட்டாலே வந்து ஓரளவு நல்ல இதா இருக்கும். அதே மாதிரி டஸ்ட்டு, டர்ட்டு இதெல்லாம் பட்டதுன்னா ஒரு தடவ எக்ஸ்ட்ரா கூட நம்ம குளிச்சுக்கிடலாம். கொஞ்சம் ரொம்ப ஒரு தூசி படுற மாரி இப்போ வந்து காட்டன்லலாம் வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மில்லுலலாம் வேலை செய்றவங்கலாம் நல்லா சின்ன சின்ன தூசிங்க, பஞ்சு தூசி அது அவங்களுக்கே தெரியாது. அவங்க தலையில அவங்க வேலை முடிச்சு வெளிய வரும்போது பார்த்தா தலையில சின்ன சின்ன பஞ்சு வந்து ஒட்டிட்டு இருக்கும். அது அவங்களே வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாரி நெறைய தூசி இருக்கும். ஸோ அவங்கலாம் வந்து வந்த உடனே ஒரு ஹெட் பாத்து, இல்லன்னா வார்ம் வாட்டர்ல லூக்வார்ம் வாட்டர்ல நல்ல ஒரு வெது தண்ணீல அது அவங்களுக்கு வேலைக்கு பளுவும் கொஞ்சம் விட்டு குடுத்த மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு வார்ம் வாட்டர்ல ஒரு குளியல் போட்டாங்கனாலே ஓரளவு வந்து கண்ட்ரோலா இருக்கும். ஸோ அந்த மாரி டர்ட்டு, டஸ்ட்டு எங்கேயாவது ஒரு டஸ்ட் என்வைரன்மென்ட்ல அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா, வந்த உடனே ஒரு ஹெட் பாத் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாரிலாம் இது பண்ணி கொஞ்சம் கிளீனா வச்சுக்கிடணும். நல்ல ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிடணும். அடிக்வேட் மாய்ஸ்சரைசிங் பண்ணணும். ரெகுலரா வந்து ஆர்டினரி ஷாம்பு யூஸ் பண்றது கொஞ்சம் குறைச்சுக்கிடணும். அதுக்கு பதிலா நீங்க வந்து பாசிப்பருப்பு மாவுங்க. தனியா பாசிப்பருப்பு மாவு ஒண்ணு வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு, வெந்தயம், சீயக்காய் போட்டது ஒண்ணு வச்சுக்கோங்க. தனியா வெந்தயம் ஒண்ணு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கனாலே நல்ல சீயக்காய் போட்டது வாரத்துல 1 நாள் மட்டும் தான் பண்ணுவேன். பாசிப்பருப்பு அடிக்கடி ஆல்டர்னேட் டேஸ் எல்லாம் குளிச்சுக்கலாம். வெந்தயம் வந்து வாரத்துல 1 நாளு. அது வந்து வெந்தயத்த வந்து நீங்க அந்த வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லையா? அந்த வடிச்ச கஞ்சில அந்த வெந்தயத்தையும் போட்டு ஊற வச்சுட்டு அத தலைக்கு இது பண்ணீங்கன்னா, பொடுகு இருக்காது. பேன் தொந்தரவு குறையும். நல்ல ஒரு குளிர்ச்சியாவும் இருக்கும். தலையே வந்து ரொம்ப சுத்தமா இருக்க மாரி இருக்கும். இதுல இடையில வந்து ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா? அதையும் ஆனா அத அரைச்சாலே பிளு பிளுன்னு இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு அத அரைச்சு அந்த விழுத தலையில தேய்ச்சு குளிக்கலாம். அதுவுமே நல்ல இதாகும். அந்த மாரிலாம் பண்ணிட்டு கொஞ்சம் கவனமா இது பண்ணி ஹேர வந்து கிளீனா வச்சுக்கிடணும். அது வந்து இட்ஸ் அ மஸ்ட். அது மாரி லேசா புண்ணு வந்ததுன்னா, அந்த இடத்த மட்டும் கிளீன் பண்ணி கம்ப்ளீட்டா முடிய வெட்டி எடுங்க. வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டாபிக்கல் ஆன்டிபயோட்டிக் கிரீம் போடுங்க. நான் வெட்டாம தான் களிம்பு போடுறேன்னு போட்டுட்டே இருந்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ களிம்பு போட்டாலும் அது இதாகாது. அப்படியே அந்த ஹேர் ஷாஃப்ட் வழியா அடுத்த ஹேர், அடுத்த ஹேர், அடுத்த ஹேர்ன்னு அந்த ஃபாலிக்கிள்க்கு அப்படியே பரவி, 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 பரவி பெரிய ஏரியாவா வந்துரும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ஃபியூ ஃபாலிக்கிள் தான் இதாகும். ஒரு 4, 5 முடி. ஸோ நீங்க வெட்டுறது வந்து ஒரு 10 முடி பக்கத்துல வெட்ட வேண்டியிருக்கும். 4, 5 முடி இதுன்னா, அத சுத்திலும் ஒரு 4, 5 நல்ல ஹேரையும் வெட்டிட்டு, நல்ல ஒரு கிளீனா இது பண்ணி அந்த ஏரியாவ நல்லா நீட்டா கிளீன் பண்ணி, ட்ரிம் பண்ணி, அந்த பக்கு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு, எடுத்த பிறகு நல்லா ஒத்தி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து
டாபிக்கல் ஆன்டிபயோட்டிக் கிரீம் போட்டிங்கனாலே நல்லா கிளியர் ஆயிடும். 2, 3 நாள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா ஏன்னா அது ரிச் வாஸ்குலர் சப்ளை இருக்கும் ஹெட்டுக்கு, ஸ்கால்ப்புக்கு. அதனால கண்டிப்பா வந்து சீக்கிரம் ஆறிடும். ஒன்லி திங் யூ ஹேவ் டு கிளீன் இட் ப்ராப்பர்லி அண்ட் ப்ராப்பரா ஒரு ஆன்டிபயோட்டிக் கிரீம் வந்து போடணும். ஃபிசிலிக் ஆசிட்னாலும் சரி, போவிடோனால டிபேக்ட் எதுனாலும் சரி, விச்செவர் யூ லைக் அது விச்செவர் இட்ஸ் அவைலபிள், ஃபீசிபிள் எது கிடைக்குதோ அதை வாங்க முடியுது வாங்கி அதை போட்டிங்கனாலே நல்லா சரியாயிடும். ப்ளஸ் இன்டர்னலா வந்து இம்யூனிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி உணவுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் டயட்டு ப்ளஸ் டெய்லி ஒரு ரெகுலரா வந்து ஒரு ஃப்ரூட்ஸு, அடிக்வேட் ஹைட்ரேஷன் இதெல்லாம் பண்ணாலே ஓரளவு நல்லா இதாகும். மெயினா வர்றது 3 கண்டிஷனுங்க. ஃபாலிகுலைட்டிஸ் ஒண்ணு வரும். நியூரோபதிக் டெர்மடைட்டிஸ் மாரி நியூரோ டெர்மடைட்டிஸ் ஆஃப் த ஸ்கால்ப்னு ஒண்ணு வரும். அடுத்து வந்து அன்னோன் ஈட்டியாலஜி ஆஃப் ப்ரூரைட்டிஸ். அப்புறம் மத்ததெல்லாம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சதுதான். செபோரிக் டெர்மடைட்டிஸ், அடுத்து வந்து பெயினுனால வர்றது, பெடிகுலோசிஸ் அதனால வர்றது. அந்த இதெல்லாம் வந்து அண்டர்லைங் காசஸை ட்ரீட் பண்ணிங்கனாலே நல்லா சரியாயிடும். ஸோ ஸ்கால்ப்பும் வந்து எப்போவுமே வந்து கவனமாக பராமரிக்கணும். ஒரே தண்ணியில் குளிக்கணும். வெளியில் எங்கேயும் போனால் முடிந்தளவு ஹெட் பாத் வந்து தவிர்க்கணும். இல்லை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னா வந்தோடனே வீட்டில் வந்தோடனே நம்ம யூஸ்வலாக ரொட்டீனாக யூஸ் பண்ணுற தண்ணியை வச்சு குளிச்சுக்கிடணும். முடிந்த அளவு வந்து பாசிப்பருப்பு மாவு கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வீக்லி ஒன்ஸு, வெந்தயம் பாசிப்பருப்பு சீயக்காய் கலந்தது வீக்லி ஒன்ஸு. மெடிக்கேட்டட் ஷாம்பு ஃபார் செபோரிக் டெர்மடைட்டிஸ் அந்த டேண்ட்ரஃப் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். அது போக வந்து ஆர்டினரி ஷாம்பெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துடுங்க அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே வந்து உங்களோட ஸ்கால்ப் க்ளீனாகவும் இருக்கும். ஊறல் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு புண்ணு, பொடுகு எதுவுமே இல்லாமல் நல்ல சுத்தமான ஸ்கால்ப்பாக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.